நாடாளுமன்ற தேர்தல் போல சட்டமன்ற தேர்தல் சுமூகமாக இருக்காது என்று திருச்சி லால்குடியில் திமுக அமைச்சர் KN நேரு தன் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று வெளிப்படையாகவே பேசினார். ஏனென்றால் 2026 தேர்தல் என்பது அதிமுக வேண்டுமா திமுக வேண்டுமா என்று நடக்கும் தேர்தல். அதிமுகவா திமுகவா என்று பார்த்தால் தனிப்பட்ட செல்வாக்குடன் இருப்பது அதிமுக தான். கூட்டணி இல்லாமலேயே அதிக வாக்குகள் பெற்ற கட்சியும் அதிமுக தான். 2000ற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல்களை கணக்கெடுத்து பார்த்தாலே தனித்தும் கூட்டணியாகவும் அதிமுக வலுவாக இருக்கிறது. 2006 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் வெறும் 96 தொகுதிகளில் மட்டுமே வென்றது. தமிழக சட்டசபைக்கு ஆட்சி அமைக்க 118 இடங்கள் வேண்டும். அதிமுக ஆட்சி அமைக்கும் போது 2001 132, 2011 150, 2016 133 என்ற எண்ணிக்கையில் வலுவாக வென்றது. திமுக 2001 31, 2011 23 இடங்களையும் மட்டுமே பெற்று படுதோல்வி அடைந்தது. 2021 தேர்தலில் 133 இடங்களில் திமுக வென்றாலும் 29 தொகுதிகளில் வெறும் 5000 ஓட்டுக்கும் குறைவான வித்தியாசத்திலேயே அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது. 14 தொகுதிகளில் 10,000 ஓட்டுக்கும் குறைவான வித்தியாசம்தான் இருந்தது. அதாவது வெறும் 2 லட்சம் ஓட்டுகளில்தான் ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. ஆனாலும் 66 MLAக்களுடன் வலுவான எதிர்க்கட்சியாக அதிமுகவை மக்கள் அங்கீகரித்தார்கள். திமுகவின் தோல்வி வரலாறு எப்போதும் மோசமாகவே இருக்கும். ஒரு தடவை கூட இரண்டாவதாக வென்று ஆட்சியில் தொடர்ந்தது இல்லை. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தபோது அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் 2006 61, 2021 66 என்றே வென்றனர். 2019 இடைத்தேர்தலில் அதிமுக 9 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. கடைசியாக நடந்த 2011, 2016, 2021 ஆகிய 3 சட்டசபை தேர்தல்களிலும் 38 தொகுதிகளில் தொடர்ந்து ஜெயித்து ஹேட்ரிக் அடித்தது அதிமுக தான்.